இந்த காலவெளியில் நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்துவால் நம்ம ஜீவன் தனக்கு கொடுத்த தேவனை நம்ம ஆழ்ந்து கொள்ள தொழுது கொள்ள கொடுத்த தேவனை நாம் துதிக்கிறவங்க வந்திருக்கிறோம். இந்த காலவெளியில் துதிக்க ஏதுவாக சங்கீதம் 91 ஒன்றாம் வசனம், உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். இந்த சங்கீதம் ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படியாக இருக்குது என்று பார்க்கும்போது அது தஞ்சம், தேவனிடத்தில் தஞ்சம் ரட்சிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கக்கூடிய காரியங்களையும் நாம் இதனுடைய பின்னணியை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பார்க்கும்பொழுது உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் என்று நாம் பார்க்கிறோம். உன்னதமானவர்கள் என்று சொல்லும்போது அவர் வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் இந்த சர்வ வல்லமை, சர்வ வல்லவர் என்று கொடுத்து பார்க்கும்போது அவருக்கு இன்னொரு நாமமும் இருக்கிறது, எல்ஷதா என்று சொல்லக்கூடியது. எல்ஷதா என்று பார்க்கும்போது வல்லமை உள்ளவர், அதே சமயம் மாவகம் உடையவர் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய தேவன் அவர் நமக்கு எவ்விதமாக உள்ள பாதுகாப்பாக இருக்கிறார் என்று 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்கிறார். தாவீது எவ்விதமாக உள்ள இங்கு சொல்லும்போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மேல தேவன் எப்படியாக பாதுகாக்கிறார் என்பதை குறித்து இங்கு இந்த 2ஆம் வசனத்தை அவர் சொல்கிறார். அடைக்கலம் என்று பார்க்கும்போது அது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே சமயம் கோட்டை என்று பார்க்கும்போது அது சுற்றி ஒரு மதில் சுவரை போன்றதாக இருக்கக்கூடியது கோட்டை என்று பார்க்கணும். அப்படியாக தேவன் அவர் தாவீதை பாதுகாத்து கொண்டதை அவருக்கு தாவீது சொல்லக்கூடிய காரியங்களை நாம் இங்கு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாடக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இங்கு தப்புவிப்பார் என்று பார்க்கும்பொழுது அவர் எப்படியாக சொல்றார் பொழுது வேடனுடைய கண் என்று பார்க்கும்போது கண்ணிக்குன்னு பார்க்கும்போது அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட நிலைமை இருக்கும்போது கூட சரி, ஆண்டவர் நம்மை அந்த ஒரு இக்கட்டான நிலைமையில கூட அவர் நம்மை தப்புவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர் தவறு சிறுவனால் உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் போவாய், அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடலும் ஆகும் என்று சொல்லி அவர் எப்படியாக நம்மை பாதுகாக்க பார்க்கும்போது சிறுவனால் நம்மை மூடக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் போவாய் என்று சொல்லும்போது அவருடைய சத்தியம் நமக்கு எவ்விதமாக இருக்குது, அது பரிசையும் கேடகமாக நம்மை பாதுகாக்கக்கூடியது என்று பார்க்கிறோம். எப்படியாக தாவீதுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் பார்க்கும்போது அவருடைய இக்கட்டான சூழ்நிலை எல்லாவற்றிலும் தேவன் விதமாக இருக்கிறார் என்று அவர் சொல்லக்கூடிய பார்க்கிறோம். இது யாருக்கு என்று சொல்லும்போது இது பரிசுத்தமாக நமக்கு இது சொல்லக்கூடியதை நாம் இங்கு பார்க்கிறோம். எப்படி என்று பார்க்கும்போது இங்கு ஃபர்ஸ்ட் நம்ம முதல் வசனத்தை பார்த்தோம், உன்னதமானதையும் மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி. அப்போன்னா நமக்கு அந்த ஸ்லாக்கத்தை கொடுத்த நமக்கு தான் அந்த ஒரு ஸ்லாக்கத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியே நினைத்து அவர் தாவீது அவரை போற்றக்கூடியதை நாம் பார்க்கணும். இந்த காலவெளியில் இருக்க நமக்கும் தேவன் அடைக்கலமாகவும் கோட்டையாகவும் இன்னும் அவர் நம்பியிருக்கிற துருவமாகவும் இப்படியாக இருக்கிற தேவனை நம்மை துதிக்கும்படியாக வந்திருக்கோம். அப்படியாக நம்ம துதித்து அவரை ஸ்தோத்திரிப்போமாக.